தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வாரிசு நடிகர் நடிகைகளோட ஆதிக்கம் இருந்துட்டே வருது. அந்த வகையில விஜயகுமார் மற்றும் மஞ்சுளாவுக்கு பிறந்த மூத்த மகள் தான் வனிதா விஜயகுமார். விஜயகுமாரை வச்சு தான் வனிதாவோ தமிழ் சினிமாக்குள்ள என்டர் ஆனாங்க. இருந்தாலும் வனிதா விஜயகுமார் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் சினிமாவில் நடிக்கல. அவங்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பும் கிடைக்கல. அவங்க அம்மா மஞ்சுளா, அப்பா விஜயகுமார் அளவுக்கு இவங்க கிட்ட டேலண்ட் இல்லை அப்படின்றது தான் உண்மை. சந்திரலேகா அப்படின்ற படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாவுக்குள்ள இவங்க அறிமுக நாயகியா உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறமா திரைப்பட வாய்ப்பு எதுவுமே கிடைக்காம இவங்க அப்படியே சினிமாவை விட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு விஜய் டிவியில நடக்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க. இதுக்கு அப்புறமா தான் வனிதான்னு ஒருத்தங்க இருக்காங்களோ, விஜயகுமாரோட பொண்ணு அப்படின்னு வெளியே தெரிய வந்துச்சு. வனிதா விஜயகுமாரோட வேலை என்ன தெரியுமா? யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணிட்டு வராங்க. இதுல எப்பவுமே பிக் பாஸ் சீசனை ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த லாக் இந்த லாக்னு சில விளாக்ஸை போடுவாங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த இன்டர்வியூல அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது பேசிக்கிட்டு நமக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டு அவங்க போயிருவாங்க. பட் வனிதா விஜயகுமாரோட சினிமா கனவு இதோட முடியல. ஏன் அப்படின்னா இவங்களோட மகள் வந்து பிக் பாஸ் சீசன் 7ல வந்தாங்க. இப்போ அவங்க ஒரு படத்துல ஹீரோயினா நடிக்க போறாங்க. எஸ், வனிதா விஜயகுமார் அவங்களோட கனவை அப்படியே அவங்க பொண்ணு மேல திணிச்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு ஒரு ஹீரோயின். அவங்களும் கொஞ்சம் ஆட்டிடியூடான ஆள் மாதிரி தான் தெரியுறாங்க. இப்போ குடும்பத்து கூட கொஞ்சம் கூட ஒட்டாம தனியா தான் தன் மகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க வனிதா விஜயகுமார். வனிதாவை பத்தி அவங்க தங்கச்சி ஒரு விஷயம் சொன்னதுதான் இன்னைக்கு எல்லாரையுமே அதிர்ச்சி ஆக்கியிருக்கு. அதுலயும் நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி அப்படின்னு கேட்ட கேள்விதான் ஹைலைட்டா சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நடிகை வனிதா விஜயகுமார் ஏற்கனவே 3 வாட்டி கல்யாணம் பண்ணிருக்காங்க. 3 வாட்டியும் வேற வேற ஆளை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த திருமண வாழ்க்கை கொஞ்சம் கூட நிலைக்காம எல்லாரையுமே டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. உண்மையா நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அவங்க ரீசெண்டா வனிதா விஜயகுமார் அவங்களோட 4வது திருமணம் பத்தி எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இதை வச்சு எல்லாரும் என்ன முடிவு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க 4வதா இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு. பட் இங்க குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க உண்மையாவே 4வதா வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, இல்ல ஏற்கனவே பிரிஞ்ச 3 பேர்ல யாரையாவது ஒரு ஆள் கூட போய் சேர போறாங்களா அப்படின்றது தான் ஒரே குழப்பமா இப்ப போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்காக தான் வனிதா விஜயகுமாரோட தங்கச்சி பிரீதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட பிறந்ததுக்காக நீ செய்யக்கூடிய எதையெல்லாம் நாங்க தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. நீ செய்யக்கூடிய இந்த காரியத்தினால எங்க பேர் தான் சேர்ந்து கெடுது. அதுவும் அப்பா விஜயகுமாரோட பேர் மொத்தமா டேமேஜ் ஆயிடுச்சு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வனிதா விஜயகுமார் கேவலமானவங்கன்னு சோசியல் மீடியால இப்ப பரவிட்டு இருக்கு. நம்ம கண்டிப்பா வனிதா விஜயகுமாரோட வாழ்க்கையை ஒரு ரீவைன் போட்டே ஆகணும். உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் விஜயகுமாருக்கே 2 கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு? விஜயகுமாரோட முதல் மனைவியான முத்துக்கண் மூலமா பிறந்தவங்க தான் அருண் விஜய் மற்றும் கவிதா. அவங்களோட 2வது மனைவிக்கு பிறந்தவங்க தான் 3 குழந்தைகள். அதுல தான் வனிதா விஜயகுமார் மூத்தவங்க. வனிதா விஜயகுமார் முதல்ல 1995ல நடிகர் விஜய் கூட தான் சந்திரலேகா அப்படின்ற படத்துல அறிமுகமானாங்க. பட் அந்த படம் ஒரு தோல்வி படமா தான் அமைஞ்சிச்சு. அது விஜய்க்கும் சரியான அடி, வனிதாக்கு மிகப்பெரிய அடி. வனிதா விஜயகுமாரோட முதல் திருமணம் வந்து நடிகர் ஆகாஷ் அப்படின்றவர் கூட நடந்துச்சு. இவங்க 2 பேருக்கும் விஜய், ஸ்ரீஹரி, ஜோவிகா அப்படின்ற 2 குழந்தைகள் இருந்துச்சு. 2வது குழந்தை பிறக்கும் போது தான் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா 2வது திருமணம் வந்து 2007ல ஆனந்த் ஜெய் ராஜன் அப்படின்ற ஒரு தொழிலதிபரை வனிதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க மூலமா ஜெயனிதா அப்படின்ற ஒரு மகளும் இவங்களுக்கு பிறந்தாங்க. நான் சொல்ல நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணிக்கங்க. வனிதா விஜயகுமாருக்கு இப்பவே 3 குழந்தைகளாச்சு. வனிதா விஜயகுமாரும் ஆனந்த் ஜெயராஜனும் கிட்டத்தட்ட 5 வருஷம் நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட இல்லற வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ தெரியல. 2012ல இவங்க 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வனிதா விஜயகுமார் பத்தி நிறைய கிசுகிசுப்பான விஷயங்கள் வெளியே வந்திருந்தாலும் அவங்க அதை எதுவுமே ஏத்துக்காம தமிழ் சினிமாவில இருந்தும் இண்டஸ்ட்ரியில இருந்தும் மொத்தமா வெளியே வந்துட்டு சில பிசினஸா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்களோட ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கூட இருந்ததா ஒரு தகவல் வந்துச்சு. ஆனா அந்த டைம்ல உண்மையாவே 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்களா அப்படின்றது தெரியல. சரி, இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் சீசன் 3ல வனிதா விஜயகுமார் வந்தாங்க. அப்பதான் இப்படி ஒரு ஆள் இருந்தாங்களே அப்படின்றதே எல்லாருக்கும் ஞாபகம் வந்துச்சு. சரி, உள்ள வந்து ஏதாவது நல்லபடியா பிளே பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கலக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா பார்க்கக்கூடிய எல்லாரையுமே கல்வி ஊத்திட்டு இருந்தாங்க. வனிதா விஜயகுமார் அப்படின்றாலே ஒரு ஆட்டிடியூடான ஆள் அப்படின்றது மக்கள் மத்தியில தொடர்ந்து பதிஞ்சுக்கிட்டே வந்துச்சு. பிக் பாஸ் சீசனை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்க மறுபடியும் ஃபேமஸ் ஆனாங்க. ஃபேமஸ் ஆன கையோட பீட்டர் பால் அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணம் செம வேடிக்கையா இருக்கும். அந்த வீடியோலாம் பயங்கரமா வைரல் ஆச்சு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் 1 வருஷம் கூட ஒழுங்கா சேர்ந்து வாழல. இவங்களையும் டைவர்ஸ் பண்ணிட்டு இப்போ வனிதா விஜயகுமார் 4வது கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த சமயத்துல தான் மாப்பிள்ளை யாரு, அடுத்த கல்யாணம் எப்போன்னு கேட்டதுக்கு தான் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு வனிதா விஜயகுமார் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.